நாளைக்கு சனிக்கிழமைல நாளைக்கு வச்சுக்கலாம் சாம்பார் சாதம்னு இன்றைக்கி வைக்கல நாங்கள். தூக்கம் வருது. காலையில் இன்றைக்கி 3 மணிக்கு எழுந்திரிச்சோம். நைட்டு எல்லாத்தையும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க 12 மணி ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு 3 மணிக்கு தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் என்ன வரம் வாங்கிட்டு வந்தாலும் தெரியாது பிரதர். நான் போகிற இடம்லாம் தண்ணிக்கு பெரிய திண்டாட்டமாக இருக்குது. ஒரு வழியாக 3 மணிக்கு எழுந்திரிச்சு 5 மணி வரைக்கும் தண்ணி பிடிச்சோம். இன்றைக்கி தண்ணி லேட்டாக தான் விட்டாங்க, 4 மணி ஆகிடுச்சு விடும். ஆமாம் பிரதர், இது வரைக்கும் நான் போனதே இல்லை. இந்த வருஷம் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் 5 மணி வரைக்கும் தண்ணி பிடிச்சோம். ஒரு வழியாக எல்லாத்துலேயும் தண்ணி பிடிச்சிட்டோம். போர் போட்டோம் பிரதர், உங்கள்கிட்ட சொன்னேன்னா. அதில் ரொம்ப கம்மியான அடியிலே தண்ணி வந்துடுச்சு. கண்டிப்பாக சொல்கிறேன் பிரதர், நீங்கள் சொன்னதா. ரொம்ப கம்மியான ஒரு இதில் தண்ணி வந்துடுச்சா, அதனால் அதை யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது. சத்தீஷ் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கற்பூரெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு நாளைக்கு கறந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. தெரியல. தேங்க்யூ பிரதர், கண்டிப்பாக அதை தான் ட்ரை பண்ணுறேன். எல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லைல்ல. நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. எதையும் சமாளிக்க முடிய மாட்டேங்குது. பார்ப்போம், கடவுளோட சித்தம் தானே நடக்கும், நம்ம என்ன நினச்சாலும். இருக்கீங்களா பிரதர்? கமெண்ட் எதுவும் வரலையே. இல்லை பிரதர், இப்போதைக்கு நான் வேறு எதுவும் பண்ணலை. சிம்பிளாக நாங்கள் ஓலை வீடு போட்டுட்டு தான் இருக்கோம். வேறு எதுவும் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு ப்ராப்ளமாக இருக்குன்னுட்டு. பட் சரி, போர் போடலான்னு ட்ரை பண்ணோம். அது கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு. பார்ப்போம். ஒரு 30,000 அதில் நஷ்டமாயிடுச்சு நமக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி, ஓகே அப்படின்னு விட்டுட்டேன். விட வேண முடியும். அதே பிடிச்சிட்டே கஷ்டப்படுவாங்க. கஷ்டப்பட்டால் கஷ்டம் மட்டுமே தான் இருக்குது, வேறு ஒன்றும் இருக்கிறதில்ல. சாப்பிட்டாச்சு முத்து, நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? காரக்குழம்பு, காய்கறி போட்டு பொரியல், பாவக்காய்.